கொட்டின மாதிரி இருப்பாரு இவரு. உப்பு கண்டத்தை பறி கொடுத்த பாப்பாத்தின்னு பெரியார் ஒரு பழமொழி சொல்லுவாரு. அந்த மாதிரி நாம எதை எதிர்பார்க்கலையோ அது நடந்துச்சேன்ட்டு இவர் கவலைப்படுவாருல்ல, அதையாவது திட்டமிட்டு முன்கூட்டியே சொல்லலாம்ல, அதையும் சொல்ல மாட்டேங்கிறாரு. இத்தனை பேர் சாப்பாடு போட்டாரு, ரசிகர்களுக்கு சாப்பிட்டுட்டு வந்தாங்க, தண்ணி குடிச்சிட்டு வந்தாங்க, எந்த ரெக்கார்டும் இல்ல. இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் அலுவலகத்திலயோ வீட்லயோ ஒரு தண்ணி கேனு கூட கிடையாது ரசிகர்களுக்கு. இந்த கட்சிக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல. இந்த கட்சியை தொடங்கினதையே நான் வந்துட்டு செய்தியில பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படி ஒரு பையன் இருப்பானாங்க உலகத்துல. யாரு துறவி? இன்னைக்கெல்லாம் சாமியார்களுக்கு தான் மாமியார்கள் அதிகமும் கவிதை எழுதுறான். அந்த அளவுல இருக்கு. ஒரு வாழக்கூடிய ஒரு வீட்டுல போய் புல்டோசரை கொண்டு போய் நிறுத்துவானா எந்த துறவியாவது? நேர்மை இல்லாதவங்க வீட்டுக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு வந்து இந்த ஈடி வந்திருக்கு. நேர்மை இருக்கிறவன் தன்னுடைய சட்ட காலரை தூக்கிட்டு நடந்துட்டு இருக்கிறான். அப்போ நேர்மையற்றவர்கள் வேற வழி இல்லாம கால்ல விழுந்து இப்படி ஒரு வாழ்க்கை தேவையாங்க? வீட்டுல இருக்கக்கூடிய சங்கி சொல்லி அனுப்பியிருக்கோம். ஏன்னா அவங்க குடும்பமே அப்படியே பாத்தீங்கன்னா அவங்களுடைய அக்கா தங்கச்சிங்க இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அதே சங்கி குடும்பம் தான். அதனால எதை சொன்னாலும் பொய்யா புரட்டா இப்படியே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால பாவம் நம்ம மாட்டிக்கிட்டோமே, வேற வழி இல்லையே, இதுக்கு வாக்கப்பட்டுட்டோம், இதுக்கு மேல என்ன செய்ய முடியும், இனிமேல இருக்கிற காலத்தை அமைதியா கழிச்சுட்டு போயிடுவோம். இப்போ கடைசி படம்னா ரசிகர்கள் எப்படி போய் குவிவான். அப்ப இது வரைக்கும் ஒரு 50 கோடி வருது அப்படின்னு சொன்னா இனிமேல் 100 கோடியா வர்றதுக்கான வேலையத்தான் இவங்க பாத்துட்டு இருக்கிறாங்க. இளைய சூரியன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பு சகோதரி பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள் தோழர் அவர்களை சந்திப்போம். அதற்கு முன் இளைய சூரியன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து, கமெண்ட் செய்து, ஷேர் செய்து மக்களுக்கு பகிருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தோழர் வணக்கம். வணக்கம். இப்போ விஜயனுடைய மைண்ட்ல இருக்கும் அவருக்கு, இந்த கட்சி வரக்கூடாது, இந்த கட்சி வரணும், மோடி தோத்தணும், தோத்துட்டா இந்திய ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்தாயிடும்னு மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். இல்ல மோடி தான் வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். அவர் தானே நமக்கு சாதகமா இருக்காரு, ஊருக்கெல்லாம் நம்ம உபதேசம் பண்றோம், நாம வாங்குற சம்பளத்தை ஒயிட்ல வாங்குறது இல்ல, பிளாக்ல தானே வாங்குறோம். விரல் விட்டு என்ற மாதிரி கமலஹாசன் அஜித் மாதிரி ஆட்கள் தான் ஒயிட்ல வாங்குறதா சொல்றாங்க. அது கூட உண்மையான்றது தெரியல, 100% உண்மையான்றது தெரியல. இந்த 2 பேரை தான் சொல்றாங்க. அடுத்தது சத்யராஜ் சொல்றாங்க. இவரு லிஸ்ட்லயே வராதவர். இவரு ரஜினியும் லிஸ்ட்ல கிடையாது, விஜயும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடியவங்க இவர் மனசுல நினைக்கிறாரா ஒருவேளை அடுத்து இவர் தான் வரணும் மோடின்ட்டு? எதுவா இருந்தாலும் மக்களுக்கு வெளிப்படுத்தணும்ல. நாம கட்சி ஆரம்பிக்கல, ஆனா நாம இவங்களை எதிர்க்கிறோம். இவங்களுக்கு எதிரா நீங்க யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க. உதாரணத்துக்கு நான் மோடி எதிர்க்கிறேன், மோடிக்கு சப்போர்ட்டா இருக்கிறவங்களுக்கு போடாதீங்க. மோடியை யாரெல்லாம் எதிர்க்கிறதோ அவங்களுக்கு போடுங்கன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா மோடியை தான் நான் விரும்புறேன், மோடிக்கு ஆதரவானவங்களை நீங்க போடுங்க, இல்ல எதிரானவங்களுக்கு போடாதீங்கன்னு இப்படி வெளிப்படைத்தன்மை இருக்கணும், நேர்மை இருக்கணும். எந்த நேர்மையும் இவர்கிட்ட இல்ல இதுல. அப்போ தொண்டை என்ன பண்ணுவான், யாருக்கு போய் ஓட்டு போடுவான்? ஓட்டு போட்டு அவன் ஜெயிச்சிட்ட பிறகு திருடனை தேல் கொட்டின மாதிரி இருப்பாரு இவரு. உப்பு கண்டத்தை பறி கொடுத்த பாப்பாத்தின்னு பெரியார் ஒரு பழமொழி சொல்லுவாரு. அந்த மாதிரி நாம எதை எதிர்பார்க்கலையோ அது நடந்துச்சேன்ட்டு இவர் கவலைப்படுவாருல்ல, அதையாவது திட்டமிட்டு முன்கூட்டியே சொல்லலாம்ல, அதையும் சொல்ல மாட்டேங்கிறாரு. எனக்கு என்ன கேள்வினா, உங்களுக்கும் நடிகர் விஜய் அவர்களுக்கும் ஏதாவது தனிப்பட்ட பகை இருக்கா? என்னன்னா நீங்க இல்ல மோடி அவர்களுக்கு ஆதரிக்கிறவங்களுக்கு எல்லாம் ஓட்டு போடாதீங்கன்னு தன்னுடைய ரசிகர்களுக்கு சொல்லணும்ன்றீங்களே, அதை மட்டும் சொன்னாருன்னா அவர் சுதந்திரமா இந்த இதுல நடமாட முடியுமா? உடனடியாக ஈடி பாயும், உடனடியா அவர் குண்டு கட்டியா தூக்கிட்டு போய் சிறையில வச்சிருவாங்க. அப்படித்தானே நடக்கும். ஆனா உங்களுக்கு என்ன அவர் மேல அவ்வளவு கோபம் தெரியல, ஏன் அப்படி பழித்துக்கிறீங்கன்னு தெரியல. இல்ல சொல்லுங்க, நானே மோடி ஆதரிச்சு கூட சொல்லுங்க, அப்பதானே நீங்க மக்கள் கிட்ட வெளிப்படுவீங்க, நீங்க யாருன்றது உங்களுக்கு தெரியும். ஜோசப் விஜய் அந்த நீங்க ஏன் குங்கும பொட்டை வச்சீங்கன்றது உண்மை வெளியே வரும்ல, வரும்.
நீங்க சொன்னீங்க, நீங்க பேராசிரியர், மிகச்சிறந்த பேராசிரியர் நீங்க, அதுவும் தமிழ் பேராசிரியர். உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்ல, இருந்தாலும் சொல்றேன். அந்த வெற்றி கழகத்துக்கு இக்கு இல்லைன்னு சொன்னீங்க. அது வந்து விஜய்க்கும் தெரியும். வெற்றிக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்ல. வெற்றி பெற கழகங்கள்லாம் அந்த 2 கழகங்கள் தனியா இருக்கு. திமுக, அதிமுகன்ற 2 கழகங்கள், நமக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல. அதனால இக்க எடுத்துடலாம். நம்ம வெற்றி பெறவே போறது இல்லைன்றதுனாலதான் அவர் வச்சிருப்பாரு. கொஞ்சமாவது ஜனநாயகத்தோட கொஞ்சமாவது உண்மையா இருந்துக்கலாம்னு இது ஒண்ணு. 2வது பாத்தீங்கன்னா வந்து இவரு 500 கோடி ரூபாய் வருஷத்துக்கு அந்த படத்தின் மூலமா ஒரு படத்துல சம்பாதிக்கிறதா சொல்றாங்க. இப்போ கடைசியா ஒரு படம் தான் நான் நடிக்க போறேன், இத விட்டுட்டேன்னா நான் நடிக்க போறதே இல்லைன்னு சொல்றாரு. இதை நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியது இருக்கு தோழர். என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜயகாந்த பத்தி சொல்லும் போது சொல்லுவாங்க, அவர் வீட்டுக்கு போயிட்டா நம்ம சாப்பிடாம வர முடியாது அப்படிலாம் சொல்லுவாங்க. எம்ஜிஆர் சொல்லுவாங்க. நமக்கு நிஜ விஜயகாந்த பாத்துருக்கோம். எம்ஜிஆர் நம்ம பார்த்தது இல்ல நம்ம வயசுக்கு, அவர் அப்படி இருந்தாரான்றது. விஜயகாந்த பாத்துருக்கோம். விஜய் வீட்டுக்கு போனவங்க ஒருத்தர் கூட பச்சை தண்ணி குடிச்சிட்டு இது வரைக்கும் வந்ததில்ல. ஒரு வாட்டர் கேன் கூட அவர் வீட்டு வெளியில கிடையாதுன்றதுதான் உண்மை. அவர் இத்தனை பேர் சாப்பாட்டு போட்டாரு, ரசிகர்களுக்கு சாப்பிட்டுட்டு வந்தாங்க, தண்ணி குடிச்சிட்டு வந்தாங்க. எந்த ரெக்கார்டும் இல்ல. இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் அலுவலகத்திலயோ வீட்லயோ ஒரு தண்ணி கேனு கூட கிடையாது ரசிகர்களுக்கு. இப்பேற்பட்டவர் எப்படி மக்களுக்கு தொண்டு செய்வாருன்றது ஒண்ணு. இந்த 500 கோடி ரூபாயும் விட்டுட்டு அவர் வராருன்னா என்ன நோக்கம் இருக்குங்க தோழர்? அததான் நான் உங்ககிட்ட கேட்க வரேன். இதுல எல்லாம் உண்மையிலேயே இவருக்கு வர்றதுக்கான எந்த நோக்கமுமே கிடையாது. இந்த வேண்டா வெறுப்பா புள்ளைய பெற்றுட்டு காண்டா மிருகம்னு பேர் வைப்பாங்களாம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி இவங்க அதை வெளிப்படையா சொல்லாம, ஏன்னா அது சொல்றதுல இவருக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய தயக்கம் இருக்கு. அந்த மாதிரி சொல்லிட்டு நீ இந்த பக்கம் திராவிடம் பக்கம் வந்துருவியா, நீ வந்து பாரு, காலை வச்சு பாரு அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவாங்க. அதனால அதை சொல்ல முடியல. அங்க இருக்கக்கூடிய அழுத்தம், அதனால சரி வேற வழி இல்லாம ஒரு கட்சியை வந்து தொடங்கிட்டாரு. இப்போ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். இதுக்கு முன்னாடி அவங்க அப்பா வந்து ஒரு கட்சியை தொடங்கினாரு. யாருக்காக? தன்னுடைய மகனுக்காக. அந்த மகனுக்காக கட்சியை தொடங்கினவரு அது சீரா நடத்த முடிஞ்சுதான்னு கேட்டா நடத்த முடியல. என்ன சொல்லிட்டாரு அப்பவே அறிக்கை, இந்த கட்சிக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல. இந்த கட்சியை தொடங்கினதையே நான் வந்துட்டு செய்தியில பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படி ஒரு பையன் இருப்பானாங்க உலகத்துல. அப்பாதான் வந்துட்டு முதல் படத்துல ஹீரோவா அப்படின்றதுக்காக. நடிகர்களை இப்படி இருப்பாரான்னு கேக்குறீங்க? நம்ம நாட்டு முதலமைச்சரா இருந்தவரே வந்து அந்த ஸ்டெர்லைட்ல துப்பாக்கி சூடு நடக்கும்போது டிவியை பார்த்தானே தெரிஞ்சுக்கிட்டாரு. அந்த நாட்டுல ஆமா ஆமா. அதனால தன்னுடைய அப்பா தன்னை வந்துட்டு ஒரு ஹீரோவா பார்க்கணும் அப்படின்றதுக்காக நாளைய தீர்ப்பு அப்படின்ற ஒரு படத்தை வந்துட்டு கொண்டு வந்தாரு. அதுல எல்லாம் நடிச்சு நீங்க வந்து இன்னைக்கு பிரபலமாயி இன்னைக்கு வந்துட்டு இத்தனை ரசிக கோடிகளை வச்சுட்டு இன்னைக்கு கோடியில சம்பளம் வாங்கி கோடியில புரள்றீங்க. குறைந்தபட்சம் ஒரு நன்றி உணர்ச்சியாவது வேண்டாம்? அப்பா வாச்சேனாவது வேண்டாம்? அப்போ அவர் தொடங்கும் போதே இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, இதை நான் செய்தியில பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன், என்னுடைய ரசிகர்களுக்கு நான் என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னா இந்த கட்சியில யாரும் போய் சேரக்கூடாது, சேர்ந்தா நான் பொறுப்பு கிடையாது. என்னங்கடா இது? என்னதான் நடக்குது இந்த நாட்டுல? என்ன வேணும் அப்படின்னு கேட்டா என்ன வேணும் அப்படின்னு அந்த மாதிரி இதையே இவங்க வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்களேன். யோசிச்சு பாருங்களேன். அதனால விஜய் அவர்களுக்கு வந்துட்டு இந்த சினிமாவுக்கு ஒரு முழுக்கு போட்டு இந்த மாதிரி வர்றதுக்கான எந்த வாய்ப்புமே கிடையாது. ஆனா மேலிடத்துல வந்து ஒரு பெரிய அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கு. ஈடி வந்துரும். அதுக்காகத்தான் இதை வந்து அவர் நகர்த்தி இருக்காரு. ஒருவேளை இந்த தேர்தல்ல வந்துட்டு மிகப்பெரிய சரிவை வந்து சந்திக்கலாம். அதனால நம்ம 2 வருஷம் கழிச்சு 26ல தான் நான் வந்து நிக்க போறேன்னு சொல்றாரு இல்லையா, அதுக்குள்ள ஏதாவது மாற்றம் நடக்கும், நம்ம தப்பிச்சுப்போம் அப்படின்ற ஒரு மனநிலையில தான் இருக்கிறார். அத வெளியில சொன்னா அந்த பக்கம் ஆபத்து, வெளியில சொல்லாட்டி இந்த பக்கம் ஆபத்து. இந்த உரலுக்காவது ஒரு பக்கம் தான் இடி, மத்தளத்துக்கு 2 பக்கம் இடினுவாங்களே, அந்த மாதிரி மாட்டிக்கிட்டு தவின்னு தவிச்சுட்டு இருக்கிறார். இதுதான் விஜய் அவர்களினுடைய உண்மை நிலை. அதனால பாவம் அவரை வந்துட்டு அந்த பக்கமும் பேச முடியல. இந்த நீங்க சொன்னீங்க பாருங்க, திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி அப்படியே கப்புன்னு உட்கார்ந்து இருக்கிறாரு. அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. அதான் இப்போ இந்த ரஜினிகாந்த் வந்து முஸ்லிம் ரொம்ப ஆதரவாளர் மாதிரி இந்த படத்துல நடிச்சிருக்காருங்களா தொடர், இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதாவது வேஷம் போடணும். ஏன்னா இவ்வளவு நாள் வந்து சங்கின்னு முத்திரையை குத்திட்டாங்க. அதுலயும் போனவர்
இமாலயாவுக்கு போயிட்டு, இமயமலைக்கு போயிட்டு திரும்பி வர்றவரு உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய முதல்வர் கால்ல யாராவது விழுவாங்களாங்க? தன்மானம் இருக்கக்கூடிய, சுயமரியாதையை பேசக்கூடிய இந்த மண்ணுல இருந்து புறப்பட்டு போய் தன்மானம் இருக்கிற யாராவது ஒரு முதல்வர் கால்ல போய் விழுவாங்களா? கேட்டா அவர் துறவியா? யாரு துறவி? இன்னைக்கெல்லாம் சாமியார்களுக்கு தான் மாமியார்கள் அதிகம்னு கவிதை எழுதுறான். அந்த அளவுல இருக்கு. ஒரு வாழக்கூடிய ஒரு வீட்டுல போய் புல்டோசரை கொண்டு போய் நிறுத்துவானா எந்த துறவியாவது? துறவி அப்படின்னு சொன்னாலே எல்லா ஆசைகளையும் துறந்தவன், ஆனா எல்லார் மீதும் அன்பு கொண்டவன். அப்படிப்பட்ட ஒரு துறவி இந்த மாதிரி வாழ்ற வீட்டுல போய் புல்டோசரை நிறுத்தியிருக்கான். அந்த ஒரு துறவியினுடைய கால்ல போய் விழுந்திருக்கிறியே, அப்படின்னா தமிழ்நாட்டுல துறவிகளே கிடையாதா? அப்படின்னா இங்க குன்றக்குடி அடிகளார்னு மிகச்சிறந்த ஒருத்தர் இருந்தாரே, அவரை எங்க இருக்காருன்னு தெரிஞ்சிருக்குமா உங்களுக்கு? அவர் இருந்த திசையாவது நீங்க பார்த்து கும்பிட்டு இருப்பீங்களா? அது எதுவுமே செய்யாம ஒரு காவிய பார்த்து நீங்க இன்னைக்கு கால்ல விழுந்து கும்பிட்டீங்க அப்படின்னாலே நீங்க சங்கி அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அதுலயும் உங்க வீட்டுல இருக்கிறாங்க பாருங்க, அப்பா பாப்பா பாப்பா பா, அவங்க வாடகை இருந்தாங்கன்னா அந்த வாடகை இருக்கக்கூடிய இடத்துக்கு வாடகை கொடுக்க மாட்டாங்க. அவங்க இடத்துல வேலை பாக்குறவங்களுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுடைய மகள் ஒரு படத்தை இயக்குனாங்க, அதுக்கு தயாரிப்பாளர்கள்லாம் யாராவது கடன் வாங்கி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த கடத்தால பாதிக்கப்பட்டாங்கன்னா அந்த இயக்குனர்களை எல்லாம் இவங்க காப்பாற்றவும் மாட்டாங்க. இதுதான் இவங்களுடைய நிலைமை. இப்ப கடைசியா இவங்க வராட்டி பிடிவாரண்ட் போட்டுருவோம்னு சொன்னதுனால இன்னைக்கு பெங்களூர்ல இருக்கக்கூடிய நீதிமன்றத்துல போய் ஆஜரானாங்க. இது வீட்டுல இருக்கக்கூடிய அந்த அம்மாவினுடைய அம்மையாருடைய தன்மை. இவர் எப்படி இருக்கிறாருன்னா, நான் இதோ வந்துருவேன், நான் வர வேண்டிய நேரத்துல வந்துருவேன் அப்படின்னு சொல்லி 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 கடைசியில இருந்தவன் எல்லாரையும் ஒருத்தனை கொஞ்சம் பேரை மேல அனுப்பிச்சிட்டாரு. கொரோனா காலத்துல அவன் சிகரெட் பிடிச்சி ஒரு ஸ்டைல பார்த்து அவன் சிகரெட் பிடிச்சி போய் சேர்ந்துட்டான். கொஞ்சம் பேர் நடக்க முடியாம பார்வை இல்லாம இருக்கிறான். கொஞ்சம் பேர் சுகரு பிபி அப்படின்னு ஒதுங்கிட்டான். அதனால அவங்களுக்கும் எந்த பயனும் கிடையாது. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இவரு சங்கி அப்படின்றது நல்லா தெரிஞ்சு போச்சு. அதுலயும் எதனால சங்கி இருக்காரு அப்படின்னு சொன்னா, சங்கி ஆக்கப்பட்டார். எதனால அப்படின்னு கேட்டா, இந்த ஈடி வருமானத்துக்கு அதிகமாக சொத்தை குவிச்சு வச்சு சரியான வரிய கட்டாம நேர்மை இல்லாதவங்க வீட்டுக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு இந்த ஈடி வந்திருக்கு. நேர்மை இருக்கிறவன் தன்னுடைய சட்ட காலரை தூக்கிட்டு நடந்துட்டு இருக்கிறான். அப்போ நேர்மையற்றவர்கள் வேற வழி இல்லாம கால்ல விழுந்து இப்படி ஒரு வாழ்க்கை தேவையாங்க? சை, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைய வாழாட்டி என்ன? இப்படி ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு நாயன் பிழைக்குமா இந்த பிழைப்புன்னு பாரதியார் கேட்ட அந்த இதுதான் நினைவுக்கு வருது நமக்கு. ஆமா, நீங்க தினமும் காக்காவுக்கு ஒரு தட்டுல சோறு வச்சு பாருங்க. ஒரு நாள் நீங்க சோறே வைக்கல, அந்த தட்டு மட்டும் காலியா இருந்ததுன்னா அந்த தட்டை எடுத்து வீசுது அந்த காக்கா. அந்த காக்காவால என்ன தூக்க முடியும்? அதுக்கே ஒரு மான உணர்ச்சி இருக்கு. என்ன தினமும் போட்டே இன்னைக்கு போடலையா அப்படின்னு மான உணர்ச்சியா தூக்கி வீசுது. ஆனா நீங்க இவ்வளவு ஆறறிவு இருக்கிற ஒரு மனிதர் போய் கால்ல எல்லாம் விழுந்து சங்கி அப்படின்ற ஒரு முத்திரை குத்திட்டு வந்துட்டீங்களா? பாவம் வீட்டுல இருக்கக்கூடிய மகளுக்கு அது பாவம் கஷ்டமா இருக்கு. ஐயோ, அப்பாவை இப்படி சொல்லிட்டாங்களே. அப்பா யாரு? சூப்பர் ஸ்டார். அவர் அப்படியே நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொல்ற மாதிரி கண்ணா பண்ணிதான் கூட்டத்தோட வரும், சிங்கிளா வரும், அந்த மாதிரி எல்லாம் டைலாக் பேசின நம்ம அப்பா இந்த தமிழ்நாடு முழுக்க சூப்பர் ஸ்டார் என்று அறியப்பட்ட நம்ம அப்பா சங்கியா ஆயிட்டாரே அப்படின்னு அவ வருத்தப்பட்டு ஒரு படம் எடுத்திருக்கான். படத்துல நடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த கதைக்கு என்ன கதாபாத்திரம் தேவைப்படுதோ அதுக்கு நம்ம போய் நடிக்கிறோம். மத்தபடி அந்த கதாபாத்திரம் வேணும்னு நம்ம கிரியேட் பண்ணிருக்கிறோமான்னு கேட்டா இல்ல. இப்ப ரஜினி அவர்கள் தன்னை சங்கியா பேசுறாங்க. நான் உண்மையில சங்கி கிடையாது, நான் எல்லோருக்குமானவன், நான் இஸ்லாமியர்களுக்கு சகோதர பாசத்தோடு பழகக்கூடியவன் அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த கதாபாத்திரத்தை வச்சாரா அப்படின்னு கேட்டா இல்ல. அப்ப எதுக்காக இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த கதைக்குள்ள அப்படி ஒரு கதாபாத்திரம் இருந்திருக்கு. அதுக்காக தன்னுடைய அப்பா அந்த மகள் நடிக்க சொல்லியிருக்காங்க. இதுதான் நடந்திருக்கே தவிர மத்தபடி அங்க இவரே கிரியேட் பண்ணி இவரே நடிச்சாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப வெத்து பேச்சுதான். அதுல எதுவுமே உண்மையே கிடையாது. ஒரு நடிகனுக்கு நடிப்பை பத்தி மட்டும்தான் நம்ம பாக்குறோமே தவிர அந்த கேரக்டரை அவங்க எடுத்துக்கிட்டாங்களா எடுத்துக்கலையா அதை பத்தி நம்ம அலச வேண்டிய அவசியம் இல்லை. அதனால இந்த நேரத்துல குறைந்தபட்சம் இப்படி நடிச்சாவது நம்ம அப்பா மேல யாருக்காவது நம்பிக்கை வந்துராதா அப்படின்னு அந்த மகள் நினைச்சிருக்கிறா. ஒரு மகளினுடைய நிலையில இருந்து அந்த பாபர் மசூதி இடிச்சாங்களே,
அந்த இடிச்ச அன்னைக்கு அந்த சுத்தி இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்கள் அவங்க எல்லாம் மூட்டை முடிச்ச கட்டிட்டு கிளம்பிட்டாங்களாம். அப்படி கிளம்பும் போது அதே பகுதியில இருக்கக்கூடிய இந்து சகோதரர்கள் தான் அவங்கள தடுத்து நிறுத்தி, நீங்க யாரும் போக கூடாது, நீங்க போனீங்கன்னா அப்புறம் நாங்க இருக்கிறதுக்கு என்ன அடையாளம் இருக்கு, அதனால நீங்க இங்கேயே தான் இருக்கணும், உங்களுக்கு பாதுகாப்பாக நாங்க இருப்போம் அப்படின்னு சகோதர பாசத்தோடு வாழ்ந்த ஒரு சமூகம் தான் நம்முடைய சமூகம். அந்த சமூகத்துலதான் இவங்க கொல்லி வைக்க பாக்குறாங்க. அதனாலதான் அந்த மாதிரி கொல்லி வைக்கிறவங்கள ஆமா வேற்றுமையில ஒற்றுமை காண்றதுதானே இந்தியாவினுடைய பன்முகத்தன்மைக்கு அடையாளம். ஆமா ஆமா, அத குலைக்கிறதுக்காக தான் இவங்க வந்துட்டு ஒரே சிவில் சட்டம் கொண்டு வரேன் அப்படின்றாங்க. அடுத்தது என்ன கொண்டு வராங்கன்னா ஒரே தேர்தல்னுவாங்க, ஒரே வாக்குறுதின்னுவாங்க, ஒரே ரேஷன் கார்டுன்னுவாங்க, அப்புறம் ஒரே ஆட்சி அப்படின்வாங்க. அடுத்தது வந்து ஜனநாயகமே தேவையே இல்லையா, அதான் ஒரே ஆட்சி தானே அப்படின்னு கொண்டு வந்துருவாங்க. இதுக்காகத்தான் இவங்க ஒரே மொழி, ஒரே தேசம், ஒரே ரேஷன் கார்டு அப்படின்ற அஜெண்டாவை உள்ள வச்சிருக்கிறதுனால தான் இதை வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம வேற்றுமையில ஒற்றுமை காணக்கூடியவங்க, நமக்கு வந்து பன்முகத்தன்மை தான் நம்முடைய இந்திய தேசத்தினுடைய அடையாளம், அதுதான் பாரம்பரியம். அதனால அந்த இந்து மக்கள் போகக்கூடிய இஸ்லாமியர்களை எல்லாம் தடுத்து நிறுத்தி உங்களுக்கு பாதுகாப்பாக நாங்க இருப்போம் அப்படின்னு ஒரு உறுதி கொடுத்திருக்கிறாங்க. அதை இவ்வளவு வருஷம் மறந்து போயிருந்தது இந்த ரஜினி அவர்களினுடைய குடும்பம். சரி, இன்னைக்காவது அதை நம்ம சொல்லுவோம், நம்ம அப்பாவா வந்து அந்த கதாபாத்திரத்துல நடிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லி நடிக்க வச்சிருக்காங்க. அதுலயே வந்து தன்யா பாலகிருஷ்ணன் இன்னைக்கு இந்த தமிழகத்தை பற்றி, தமிழ்நாட்டை பற்றி எவ்வளவு கேவலமா பேசி இருக்கிறாங்க, அவங்களையெல்லாம் நடிக்க வச்சிருக்கீங்க, அதுவே ஒரு சர்ச்சையா இருக்கு. கண்டிப்பா உண்மைதாங்க தோழர். இப்போ நீங்க சொன்னதுல இருந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, உண்மையிலேயே இந்த தந்தை மேல பாசம் அப்படிலாம் இருக்கிறதா வந்து நான் கருதல. அப்படி இருக்கிறதா இருந்தா இது வந்து தனி மனித இது, நம்ம உள்ள போகக்கூடாது. அவங்க குடும்ப பிரச்சனைக்கு இருந்தாலும் அவங்க பொது வெளியில வர்றதுனால நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. அவங்களும் பொது வெளியில வர்றதுனால என்னன்னா, அவங்களுடைய 2 மகளுக்குமே வந்து தனி மனித ஒழுக்கம் கிடையாது. பண்பாடை பத்தி எல்லாம் இவங்க பேசுவாங்க, கலாச்சாரத்தை பத்தி நம்ம எல்லாருக்கும் சேர்ந்து பாடம் எடுக்கிற குடும்பம் அது. அவங்க எல்லாம் வந்து அப்படி இருக்காங்களான்னு கேட்டா அப்படி இருக்கிறது இல்ல. அப்பா அம்மா மேல அவங்களுக்கு பாசம் இல்ல, அவங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்படுறவங்க இல்லைன்றத அவங்க தனி மனித வாழ்க்கையில நம்ம பாக்குறோம். இப்போ சப்ஜெக்டுக்கு வரேன் நானு. அப்படிப்பட்டவங்க இப்ப ஏன் நான் எங்க அப்பாவை சங்கின்னு சொல்லாதீங்கன்னு இந்த அம்மா உருகுறாங்கன்னு கேட்டாங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் தகப்பன் மேல இருக்கிற பாசம் இல்ல. அந்த படத்தை ஓட வைக்கணும், முஸ்லிம் மக்கள் எல்லாம் பார்க்க வைக்கணும். அந்த படத்தை முஸ்லிம் மக்களை ஏமாத்தி அவங்களை எப்படியாவது அந்த படத்தை பார்க்க வைக்கணும், அந்த படத்தை ஓட வைக்கணும், அதன் மூலமா நல்லா சம்பாதிக்கணும்ன்றதுனாலதான் ரஜினி திரையில நடிச்சிருக்காரு. இந்த அம்மா பொது வெளியில வந்து நாங்க சங்கி இல்லைன்றத நடிகர் தான் நான் கருதுறேன். உங்க கருத்துக்கு. சரி சரி, அப்படியும் பாக்குறதுக்கான எல்லா இதுவும் சாத்தியக்கூறுகளும் இருக்கு. ஆனா அவ்வளவு மலிவா நம்ம பாக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் உள்ளுக்குள்ள ஊடாடிக்கிட்டே இருக்கு. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி கரெக்டா இந்த லால் சலாம் அந்த நேரத்துல மட்டும்தான் அவங்க வந்து சங்கி இல்ல அப்படின்னு சொல்றாங்களே தவிர இதுக்கு முன்னாடி சொல்லலையே அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து வருது. ஆனாலும் இப்ப நீங்களே சொன்னீங்க, அந்த யோகி ஆதித்யநாத் எவ்வளவு பெரிய அயோக்கியான, முஸ்லிம்களுடைய வீடு முஸ்லிம்களுடைய கடையா பார்த்தே டெமாலேஷன் பண்றான். கொஞ்சம் கூட மனிதாபிமானம் மனசுல கொஞ்சம் கூட அவனுக்கு ஈரம் இல்ல. அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த சாமியார் தத்துவத்தை விடுங்க, சராசரி ஒரு முதலமைச்சரா வந்திருக்கிறான், மக்கள் ஓட்டு போட்டு. கொஞ்சமாவது அவனுக்கு அறிவு நாணயம் இருக்குதா? அவனுங்க வந்து இந்த சங்கிங்க வந்து மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறதும் அந்த சாணியை தின்ற புத்தி தான் மூளையிலையும் இருக்குதான்னு தெரியல. அப்பேற்பட்ட கேடு கட்டவன் காலில போய் இவன் விழுறான். வயசு கம்மியானவன் அந்த யோகி ஆதித்யநாத்ன்றவன். இவன் தமிழ்நாட்டுல வந்து 1 ரூபாய் காசுல நான் குழைச்சேன் அப்படி இப்படின்னு இவன் டைலாக் எல்லாம் வைரமுத்து எழுதி குடிச்சு நடிச்சவன். கலைஞர் அதை விட வயசானவர். ஒரு தடவை கூட இவன் கலைஞர் காலில விழுந்தது இல்லைன்றத இந்த நேரத்துல நான் பதிவு பண்ண விரும்புறேன். எல்லா வகையும் எல்லா ஆற்றலும் எல்லா திறமையும் படைச்ச ஒரு கலைஞருக்கு இணைய எந்த முதலமைச்சரையும் ஒப்பிட முடியாது. எந்த இலக்கியவாதி, எழுத்தாளர், பேச்சாளர், பத்திரிகையாளர் யாரையுமே. அவரு காலில் ஏன் இவன் விழல? அவருடைய பேரனுடைய அந்த சன் டிவினாலதான், கலாநிதி மாறனாலதான் பல ஆயிரம் கோடி சம்பாதிச்சவன். இங்க நன்றி உணர்ச்சி காட்டாதவன் அங்க போய் காலில் விழறான்னு சொன்னா இதுல இருக்கிற அரசியலை நீங்க என்ன நினைக்கிறீங்க தோழர்? அதுதாங்க, அது முழுக்க முழுக்க வந்துட்டு அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டது ஒரு சங்கி, அங்க இருந்து ஒரு பிரஷரு, மறுபடியும் வெளியில இருந்து ஒரு பிரஷரு. பாவம், ஒரு மனுஷன் எவ்வளவுதான் தாங்குவான்?
ரொம்ப நல்லாதான்னு சொல்லிட்டாங்களேன்ற மாதிரி எவ்வளவு அடியதான் அவரால தாங்க முடியும். அதனால வேற வழி இல்லாம அந்த மாதிரி போய் விழுந்திருக்காரு. ஆனா இங்க நம்ம திராவிட நாட்டுல அந்த மாதிரி வந்துட்டு நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்களுடைய கால்கள்ல விழ முடியுமா? கால்ல விழுந்தா கூட அவர் ஏத்துக்க மாட்டார் முதல்ல. இவரே விழ சொல்லி கிளம்பி நாம தான் வராரு. சொல்லல, அதை எதிர்க்கிற ஆள் தான் நம்ம. உம் நம்ம பொறுத்த வரைக்கும் நீங்களும் சரி நானும் சரி பெரியார் தொண்டர். நம்ம யாரு காலையும் யாரும் விழக்கூடாதுன்றதுதான் நம்முடைய கொள்கை. அது வேற. காலில் விழணும்ன்ற சிந்தனை உள்ள இவங்களுக்காக நம்ம இந்த கேள்வியை வைக்கிறோம். ஆமா, இத வந்துட்டு வேணும்ட்டே அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க. அதாவது நீங்க போங்க, அந்த முதல்வர் கால்ல விழுங்க. அந்த முதல்வர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அட்டூழியம் அநியாயம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா நீங்க தமிழ்நாட்டினுடைய ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்கறனால நீங்களே போய் கால்ல விழுந்தீங்கன்னா உங்க ரசிகர்கள்லாம் ஓ இவர் பெரிய ஆளு போல இருக்கு அப்படின்னு நினைச்சுப்பாங்க அப்படின்றத வேணும்ட்டே உருவாக்குறதுக்காகத்தான் இது செய்யப்பட்டிருக்கே தவிர, மத்தபடி இதுல ரொம்ப பெரிய அவருக்கு வந்து உள்ளார்த்தமா ஆத்மார்த்தமா போய் விழுந்திருப்பாரு அப்படின்லாம் நான் நம்பல. வீட்டுல இருக்கக்கூடிய சங்கி சொல்லி அனுப்பியிருக்கோம். ஏன்னா அவங்க குடும்பமே அப்படியே பாத்தீங்கன்னா அவங்களுடைய அக்கா தங்கச்சிங்க இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அதே சங்கி குடும்பம் தான். அதனால எதை சொன்னாலும் பொய்யா புரட்டா இப்படியே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால பாவம் நம்ம மாட்டிக்கிட்டோமே, வேற வழி இல்லையே, இதுக்கு வாக்கப்பட்டுட்டோம், இதுக்கு மேல என்ன செய்ய முடியும், இனிமேல இருக்கிற காலத்தை வந்துட்டு அமைதியா கழிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்ற ஒரு மனநிலையில தான் போய் அங்க வந்து விழுந்திருக்காரு. அதனால அவங்க மகள் சொல்லும் போது ஒருவேளை அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ற மாதிரி கூட சொல்லியிருக்கலாம். அதனால இப்படியும் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இந்த படத்தை வந்து ஓட வைக்கிறதுக்காக ஏற்கனவே வந்து வசூல் குவியுது, இன்னும் குவிக்க வைக்கணும். இப்போ இவர் வந்துட்டு நடிகர் விஜய் அவர்கள் இப்ப நான் இந்த அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி சினிமாவுக்கு வந்துட்டு ஒரு குட் பை சொல்லிட்டு வந்துருவேன் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுதான் என்னோட கடைசி படம், இதுதான் என்னோட கடைசி படம் அப்படின்றத மறைமுகமா ரசிகர்களுக்கு உணர்த்துறாரு. அப்ப கடைசி படம்னா ரசிகர்கள் எப்படி போய் குவிவான்? அப்ப இது வரைக்கும் ஒரு 50 கோடி வருது அப்படின்னு சொன்னா இனிமேல் 100 கோடியா வர்றதுக்கான வேலையத்தான் இவங்க வந்து பாத்துட்டு இருக்கிறாங்க. இவங்க பாவம் ஏதோ அந்த சினிமா துறையில நல்லபடியா இருந்துட்டு போயிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் இவர்களை எப்படியெல்லாம் ஒரு பகடைக்காயா வச்சு விளையாடிட்டு இருக்கு அப்படின்றதுதான் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு வருத்தமா இருக்கு. கண்டிப்பாங்க தோழர், உண்மைதான். இப்ப கடைசியா நம்ம இந்த சிவில் சட்டத்தை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க தோழர்? மக்கள் வந்து எப்படி இதை எதிர்கொள்ளணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த அரசியல்வாதிகள் வந்து இந்த நடிகருங்களை கண்டும் காணாம இருக்காங்களா? இதுல உள்ள அரசியல் என்னங்க தோழர்? இப்போ எல்லா நடிகர்களுமே வந்துட்டு அப்பழுக்கற்றவர்கள், தூய்மையானவர்கள், நேர்மையானவர்கள்னு சொல்ல முடியல. அவங்க வந்து படத்துல நடிக்கிறாங்க, படத்துல வந்து ஹீரோவா நாயகர்களா இருக்கிறாங்க. ஆனா எத்தனை பேர் வந்துட்டு இந்த தமிழ்நாட்டுக்குள்ள வெள்ளம் வந்தப்போ எத்தனை பேர் ஃபீல்டுல வந்து நின்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. உதயநிதி அவர்கள் வந்து நின்னாரு. அந்த மாதிரி எத்தனை பேர் வந்து நின்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏமாற்றம் தான். அப்போ இப்படிப்பட்ட சூழல்ல இவங்க நடிகர்கள்லாம் பேசுவாங்க அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப நம்முடைய ஏமாற்றம் தான். ஆனா எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா இந்த தேர்தல் தான். அதனால இந்த தேர்தல்ல மக்கள் வந்து சரியான பாடத்தை கற்பிக்கணும். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த தேர்தலை நியாயமான முறையில நடத்தணும். இந்த இல்லாத கடவுளாவது வந்து அந்த தேர்தலை நடத்தி கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு நான் ரொம்ப விரும்புறேன். ஏன்னா இந்த இவிஎம் மிஷின் ஒண்ணு வச்சிருக்காங்க. அது எங்க இருந்து இந்த அப்பா டக்கர்ன்ற மாதிரி அது எங்க இருந்து கண்டுபிடிச்சிட்டு கொண்டு வந்தாங்கன்னே தெரியல. எதுல குத்துனாலும் அந்த சின்னத்துலதான் போய் விழுதான். அதை நம்மளால சரி பார்த்துக்கவும் முடியல. இப்படி இருக்கக்கூடிய இந்த இயந்திரத்தாலதான் இன்னைக்கு வந்துட்டு அந்த வடக்குல இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லயும் பெரும்பான்மையான இடங்கள்ல பாஜக வருது அப்படின்னு சொன்னா இதுதான் உண்மையான காரணம். இதை தாண்டி எங்கேயாவது ஒரு இடத்துல 2 இடத்துல வருது அப்படின்னு சொன்னா அது முழுக்க முழுக்க மக்களினுடைய அறியாமை. அந்த அறியாமை இந்த மத வெறியால ஊட்டப்பட்டிருக்கு. அவங்களுக்கும் கல்வி கிடைச்சு அந்த அறியாமை போகணும் அப்படின்றதுதான் என்னுடைய ரொம்ப ஆழமான கருத்து. ஏன்னா தமிழ்நாட்டுல நம்ம மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பண்பாட்டுல இருந்து நம்ம வரல. யாதும் ஊரே யாவரும் கேளின்னு நம்ம வந்தவங்க. அதனால இந்த ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரணும். அது இந்த தேர்தல்ல நிச்சயமா சாத்தியப்படும். இந்தியா டுடே போன்ற இதழ்கள்லாம் நமக்கு வந்து கணக்கெடுப்பு எடுத்து சொல்லிட்டாங்க. ஆனா இதை தாண்டி ஒருவேளை மறுபடியும் இதே ஒன்றிய அரசே வர்றோம் அப்படின்னா அது நிச்சயமாக ஏமாத்து வேலை செஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமாவது நம்ம ஏதாவது ஒரு புரட்சியை உண்டாக்கி இந்த அரசை வந்து நம்ம எடுக்கணும். அப்பதான் நீதித்துறை நீதித்துறையா செயல்படும், ஈடித்துறை ஈடித்துறையா செயல்படும், தேசிய புலனாய்வு முகமை அதுவும் புலனாய்வு முகமையா செயல்படும்.
மக்கள் வந்துட்டு ரொம்ப பாதுகாப்பாக அமைதியோட இருப்பாங்க. நடிகர்கள் அவங்க பாட்டுக்கு நடிச்சுட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. இது இப்படி ஒரு அமைதியான தமிழ்நாடு எப்படி ஒரு அமைதியான பூங்காவா இருக்கோ, அந்த மாதிரி இந்திய தேசம் ஒரு அமைதியான பூங்காவா இருக்கணும். இப்போ இந்த யுசிசின்னு சொல்லக்கூடிய அந்த பொது சிவில் சட்டம் சொன்ன கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மதராசா வந்து இடிக்க தொடங்குனாங்க. அந்த மதரசாவை இடிக்க தொடங்கும் போதே இங்க இருந்து கல்லு விட்டு எரிஞ்சாங்களாம். அது எப்படி அவ்வளவு சீக்கிரமா நடந்ததுன்னு தெரியல. அப்படின்னா இவங்களே இந்த மாதிரி கட்டடத்தை இடிக்க போறோம்னு பேசிக்கிட்டு, இவங்களே கல்ல தூக்கி போடுறதுக்கு ஆளை வந்து கூட்டிட்டு, இவங்களே வந்துட்டு துப்பாக்கி சூடு நடத்துறதுக்கான காவலர்களை எல்லாம் குவிச்சுட்டு, அதுக்கப்புறமா தான் இதை செஞ்சிருக்காங்க. அதனால நம்ம சகோதர பாசத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிற நம்ம மாமன் பிள்ளைகளை, அத்தை பிள்ளைகளை அப்படி ஆசையோட அரவணைச்சுக்கிற நாம இன்னைக்கு அதையெல்லாம் விட்டுட்டு நம்முடைய அடையாளத்தை எல்லாம் விட்டுட்டு நிக்கக்கூடிய ஒரு நிர்கதியான ஒரு சூழல் இருக்கு. அதனால இந்த தேர்தல்ல மக்கள் நிச்சயமாக ஒரு நல்ல முடிவை எடுப்பார்கள். கண்டிப்பாங்க தொடர். இவ்வளவு நேரமா இளைய சூரியனுடைய அந்த நேயர்களுக்காக உங்களுடைய பல்வேறு பணிகளுக்கு இடையில இந்திய அரசாங்கம் எப்படி இயங்கணும், நடிகர்கள் வந்து என்ன மாதிரி வேடம்லாம் வந்து திரையில தரிச்சுக்கிட்டு வராங்க, வெளியில என்ன மாதிரி அரிதாரம் பூசிக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்றதெல்லாம் ஒரு பெரியாரினுடைய பேத்தியா இருந்து பெரியாருடைய சிந்தனையாளரா நல்லா அருமையா வெளிப்படுத்தியிருந்தீங்க மக்களுக்கு. உங்களுடைய கருத்துக்களை அப்படியே மக்களுக்கு செலுத்துவோம். ஏற்கிறதும் மறுக்கிறதும் அவங்களுடைய விருப்பம். சொல்ல வேண்டியது நம்ம கடமைன்றதுனால ஊதர சங்க நல்லா ஊதி இருக்கோம். நம்ம மக்கள் செவியில போய் சேரும்னு நினைக்கிறேன். நன்றிங்க தோழர். வணக்கம்.